ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஒர்க் தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீட் வச்சு எப்படி போடுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது டபுள் பீட் வச்சு எப்படி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுன்னு தாங்க பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளி பிளான் நீடல் நம்பர் நான் 23 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பீச் ஒர்க்காக. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீடில் இருக்க டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இருக்கும். எப்பவும் போல் இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் பேக்கில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு லாங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீட் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்க போகிறோம் நீடில். இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பீட்ஸ் கிட்டே வந்துடும். அப்போ ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் அகெயின் திரும்பவும் லாங்காக த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பீட்ஸை வச்சுட்டு அகெயின் கீழே த்ரெட் எடுத்திங்கன்னா அந்த நீடல் வந்து அந்த பீட்ஸ் கிட்டே வந்துடும். அப்போது கிட்ட ஒரு ஸ்டிச். இது மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு வர போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கும் போது ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லோட் பண்ணுறது அந்த நீடலில் எத்தனை பீட்ஸ்னாலும் லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபுள் பீட்ஸ் சிங்கிள் பீட்ஸ் இதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது சிங்கிள் அண்ட் டபுள் பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் நிறைய பீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டு வெளியே எடுக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் பீட்ஸ் இல்லைன்னா டபுள் பீட்ஸ் இது ரெண்டும் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எண்ட் நாட் போட போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் லாங்காக த்ரெட் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை கீழே விட்டு அப்படியே இழுத்திங்க அப்படின்னா அது அப்படியே சின்னதாக வரும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பீட்ஸ் போட்டிருக்கோம்ல அங்கே கொஞ்சம் நீங்கள் நீடில் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அதில் லாக் பண்ணணும். அதுக்கு அந்த பீட்ஸில் மாட்டுற அளவுக்கு நீங்கள் கீழே பிடிச்சி அந்த த்ரெட்டு இழுத்து அந்த பீட்ஸில் சிங்கிள் பீட்டில் மட்டும்தான் மாட்டி கீழே பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுங்க. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே லாக் எண்டு நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்டு நாட்டும் போட்டு கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பீட்ஸ் ஒர்க்கில் நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான லிங்க் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரம் ஆர் ஈஸி.